பெரம்பலூர் மாவட்டம் திருவாளந்துறையில் சுற்றுலா பொங்கல் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றன. இதற்காக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இப்போ தற்போது பெரம்பலூரில் வேப்பந்தடி தாலுக்கா அடுத்த திருவள்ளந்துறையில் இருக்கும். இன்று காலை முதலே மிகவும் பிரம்மாண்டமாக விமர்சையாகவும் இந்த சுற்றுலா பொங்கல் நடைபெற்று வருகிறது. ஒரு பொங்கல் பண்டிகையா மட்டும் கொண்டாடப்படாம ஒரு பெரும் விமர்சையான ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடப்படுது. பாரம்பரியமான விளையாட்டுகள் மட்டும் இல்லாம கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த பகுதிக்கு 15க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இந்த பொங்கல் பண்டிகையை இங்க இருக்கிற பொதுமக்களோட சேர்ந்து கொண்டாடிட்டு வராங்க. இப்ப நம்மளோட ஒரு சுற்றுலா பயணி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். Hello ma'am, how are you enjoying this festival and what is the main thing that you have learnt about this Pongal festival? Thank you, we enjoy the festival very much and it's amazing to see your culture, your wonderful music and we enjoy your warm hospitality. It's very nice to be here. பாரம்பரிய உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் இந்த பழங்காலத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய அனைத்து அம்சங்களும் இந்த பொங்கல் திருநாளில் உள்ள அனைத்து அம்சங்களும் பின்பற்றப்படுகிறது. நம்மளோட பெரம்பலூர் செய்தியாளர் பொதுமக்களோட சேர்ந்து அவங்களோட அந்த விளையாட்டுகள்லாம் பங்கேற்று வராரு. அவர்கிட்டயும் பேசலாம். நீங்க இங்க இருக்கிற பொதுமக்களோட சேர்ந்து நீங்க விளையாண்டுட்டு வரீங்க. இந்த அனுபவம் இந்த பொங்கல் பண்டிகையின் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே பொங்கல்னாவே ஒரு விழா தான். அதுலேயும் இந்த பொங்கல் 4 நாள் நடக்கிற உழவர் திருவிழாங்கிறது ஒரு திருவிழா மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கே விளையாடணும் போல இவங்களோட சேர்ந்து விளையாடணும்னு ஆசையாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த உரி அடிக்கிற நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிட்டோம். உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று கொண்டாடப்பட்ட உற்சாக பொங்கல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் பாரம்பரியமிக்க கிராமிய பொங்கலாக அமைந்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் துரைசாமி, அக்ஷயா, சார்ல்ஸ்.